RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்னும் சற்று நேரத்தில் மனம் திறந்து பேட்டியளிக்கவிருக்கிறார். தன்னுடைய அதிருப்தியை தெரிவிப்பாரா அல்லது அதிமுகவில் இருந்து விலகுவதாக குறித்து அறிவிப்பாரா அல்லது என்ன பேச போகிறார் என்று பரபரப்பான சூழல் நிலவுகிறது. அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று பேசுவாரா என்று பல்வேறு கருத்துக்கள், கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். செப்டம்பர் 1ஆம் தேதி சொல்லியிருந்தாரு, 5ஆம் தேதி நான் மனம் திறந்து பேச போகிறேன். இடையில எப்ப கேட்ட போதும் கூட 5ஆம் தேதி வரை காத்திருங்கள்ன்ற மாதிரி தான் சொன்னாரு. இன்றைக்கு 5ஆம் தேதி, இன்னும் சற்று நேரத்தில் அவர் மனம் திறந்து பேசவிருக்கிறார். என்ன விவரங்கள், எது பற்றி பேசுவார் என்று எதிர்பார்க்கலாம்? கள நிலவரம். ஹாசினி, முதலில் அங்கு நடக்கக்கூடிய அந்த கள நிலவரங்கள் என்ன என்று நாம் பார்க்கும்போது ஏராளமானோர் காலை முதலே சாறை சாறையாக வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். ஈரோடு மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து செங்கோட்டையனுடைய அந்த பிரஸ் மீட் நடைபெறக்கூடிய தோட்டத்து இல்லம், அவரது அந்த பண்ணை இல்லம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஏராளமானோர் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். அவர் ஈரோடு மாவட்டத்தினுடைய புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு கீழ் 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றது. அதாவது கோபி, அந்தியூர் மற்றும் பவானிசாகர் ஆகிய 3 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த 3 தொகுதிகளிலிருந்தும் ஏராளமானவர்கள் லாரி, கார், குட்டியானை போன்ற பல்வேறு வாகனங்களில் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்டோர் வந்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த கூட்டத்திலே செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மட்டுமில்லாமல் சசிகலா உள்ளிட்டோர் அவரை தீவிரமாக ஆதரிக்கக்கூடிய நபர்களும் கூட சிலர் வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. செங்கோட்டையன் என்ன பேச போகிறார் என்பது அதிமுகவினருக்கு மட்டுமில்லாமல் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளை சார்ந்தவர்களும் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவினுடைய மிக மூத்த தலைவர்களில் ஒருவராக செங்கோட்டையன் இருக்கின்றார். எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியாகவும் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு தலைவராகவும் அவர் திகழ்ந்து வருகிறார். சமீப நாட்களாக அல்லது கடந்த ஓராண்டாக இபிஎஸ் உடன் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முரண்பாடு காரணமாக கட்சி கூட்டங்களை புறக்கணிப்பது, இபிஎஸ்னுடைய பெயரை உச்சரிக்காமல் தவிர்ப்பது, அவருடைய புகைப்படங்களை அவர் கலந்து கொள்ளக்கூடிய பேனர்களில் தவிர்ப்பது போன்ற பல விஷயங்கள் இருந்து வந்தது. இடையில் சிறு சிறு சமரசங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த சமரசம் ஒரு முழுமையான சமரசமாக இல்லை. அதாவது செங்கோட்டையனை மீண்டும் சமாதானப்படுத்தி மீண்டும் கட்சிக்குள் மற்றவர்களைப் போல சகஜ நிலைக்கு கொண்டு வருவதற்கு முன்னாள் அமைச்சர்கள் பலரும் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அந்த முயற்சிகள் எதுவும் பலன் தராத நிலையில் இன்று அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பதாக அறிவித்திருக்கிறார். 9:15 மணிக்கு செய்தியாளர்களை சந்திப்பேன் என்று சொன்ன செங்கோட்டையன் இன்னும் வீட்டிலிருந்து புறப்படவில்லை. அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு அந்த பண்ணை இல்லத்திற்கு செல்வதற்கு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் இடைவெளி இருக்கிறது. ஒரு 10 மணி அளவிலே அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த செய்தியாளர் சந்திப்பிலே அவர் என்னென்ன விஷயங்களை பேசுவார் என்றால், பல்வேறு யூகங்கள் வெளியில் சொன்னாலும் கூட அவர் தரப்பு ஆதரவாட்களிடம் நாம் விசாரித்த போது நமக்கு கிடைத்த தகவலின்படி அவர் அதிமுக தலைமையின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார். இபிஎஸ் மீது தனக்கு இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி என்ன என்பதை தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் வெளி உலகத்திற்கும் தெரிவிக்கக்கூடிய வகையிலே அவருடைய இந்த பேட்டி இருக்கும் என்று சொல்கிறார்கள். காரணம், அவர் நான் மனம் திறந்து பேச போகிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். தன்னுடைய மனதில், ஆழ் மனதில் என்னென்ன சங்கடங்கள் இருக்கிறதோ, என்னென்ன பிரச்சனைகள் இருப்பதாக அவர் உணர்கிறாரோ அந்த விஷயங்களை எல்லாம் பேசுவார். குறிப்பாக அதிமுக இதற்கு மேலும் பிரிந்து கிடக்கக்கூடாது. பிரிந்திருக்கக்கூடிய சக்திகளான ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றோரெல்லாம் மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் அதிமுக பலமாக மாறும் என்ற ஒரு விஷயத்தையும் செங்கோட்டையன் நம்புவதாகவும், அவர் தொடர்ந்து சசிகலா அவர்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும், அவர்களோடு தொடர்ந்து பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அவை அனைத்துமே இன்றைய தினம் நடைபெறக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு 10-15 நிமிடங்களில் இந்த செய்தியாளர் சந்திப்பு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.